நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது தான் லடாக் அக்கமலைசேஷன் வாக். லடாக்குக்கு போனா ஹை ஆல்டிடியூட் சிக்னஸ், ஆக்ஸிஜன் இஷ்யூ, ஹெட் ஏக் இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்றேன், வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், உங்க பாடியை ஹையர் ஆல்டிடியூட் ஏத்த மாதிரி அக்கமலைஸ் பண்ணணும். லே அப்படிங்கிறது ஒரு ஹையர் ஆல்டிடியூட். ஸோ நீங்க டைரக்டா ஃபிளைட்ல ரீச் ஆனீங்கன்னா உங்களுக்கு ஹையர் சான்சஸ் ஆஃப் ரிஸ்க் இருக்கு டு கெட் மவுண்டைன் சிக்னஸ். இதை எப்படி தவிர்க்கிறதுனா ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ் பாடியை கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும். செகண்ட் விஷயம், நுப்ரா ஆர் பேங்காங்க டே 2 போறதை தவிர்த்தரணும். ஏன்னா ஹையர் ஆல்டிடியூட கிராஸ் பண்ணி தான் நீங்க நுப்ரா ஆர் பேங்காங் ரீச் ஆக முடியும். கவர்மெண்ட் நார்ம்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் 48 ஹவர்ஸ் லேல தான் இருக்கணும்னு சொல்லி எஸ்ஓபியே இஷ்யூ பண்ணியிருக்காங்க. மெயினா ஆல்கஹால் அண்ட் சைன் ஸ்மோக்கிங்கை 100% அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அது உங்க பாடியை டீஹைட்ரேட் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ உங்களுக்கு மவுண்டைன் சிக்னஸ் வரதுக்கு சான்சஸ் ரொம்ப 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 அதிகம். நம்ம கம்பெனி, அதாவது அட்வென்ச்சர் அடிக்டட் கம்பெனி மூலியமா வர கிளைண்ட்ஸுக்கு டே 1 நம்ம ரெசார்ட் பக்கத்துல இண்டஸ் ரிவர் ஓடிட்டு இருக்கு. ஸோ அங்க ஈவினிங் 2 கிலோமீட்டர்ஸ் வாக் கூட்டு போய் அவங்கள நேச்சுரலா அக்கமலைஸ் பண்ற ப்ராசஸ் தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க.